3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் விநாயகர் சதுர்த்தினா கடல, கொழுக்கட்டை வீட்ல படைப்பாங்க. இவ்வளோதான். ஆனா இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா எவ்வளோ வேலை இருக்குன்ட்டு இப்பதான் தெரியுது. வீட கவனிக்கிறதுலேருந்து வீடு தொடச்சு, விநாயகர் சாமி படத்தை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி, எங்க அம்மா எவ்வளோ வேலை எங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் செஞ்சிருப்பாங்கன்னு இப்பதான் புரியுது. நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலின்னு வரப்ப தான் அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல எவ்வளோ ஒர்க் இருக்கும்னு நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய அப்பா தான் போய் விநாயகர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மண் விநாயகர் தான் வாங்கியிருந்தோம். போன வருஷம் வந்து நாங்கள் பெயிண்ட் அடித்த விநாயகர் வாங்கினதுனால அபிஷேகம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து நல்லா அபிஷேகத்தூள் எல்லாமே போட்டு சூப்பராக சிறப்பாக வந்து விநாயகரை வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கோல்டு காயின் ஒரு 2 கிராமில் வந்து அவங்களுக்கு தொப்பையில் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அது மாதிரி கோல்டு காயின் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு வச்சு விட்டுட்டு சூப்பராக வந்து வடை, பாயாசம், கொழுக்கட்டை, கடல எல்லாமே ரெடி பண்ணி சூப்பராக 1:30 மணிக்குள்ளவே படைச்சிட்டோம். 1:30 மணிக்கு மேலே யமகண்டம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சீக்கிரமாகவே படைச்சி காக்காவுக்கும் வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டோம். பாய்.